அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். என் பையனோட ஸ்கூலில் பேரண்ட்ஸ் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிருந்தேன். எதுக்காகனா டேர்ம் 1 எக்ஸாம் எழுதியிருந்தான். ஸோ அந்த எக்ஸாமில் என்ன மார்க் எடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸுங்க வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் போயிருந்தோம். எல்லா சப்ஜெக்ட்லேயுமே அவன் மார்க்கு கம்மியாக தான் எடுத்திருந்தான். ஸோ இதுவே பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எழுதியிருந்தான். அதில் இன்னும் ரொம்ப கம்மியாக இருந்தான் மார்க்கு. அப்போவே வந்து மிஸ்ஸுங்க கூப்பிட்டு எங்களை பேசியிருந்தாங்க. மார்க் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்போ வந்து சொல்லியிருந்தேன், எனக்கு மார்க் பிரச்சனை இல்லை. அவன் வந்து படிக்கிறது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும், அது இங்கிலீஷோ, அது தமிழோ அல்லது ஹிந்தி எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே அவன் வந்து புரிஞ்சு படிக்கணும். அதே மாதிரி அவனுக்கு வந்து எழுத்து கூட்டி படிக்க தெரியணும். அவனுக்கு வந்து அது தெரியல. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, எக்ஸாம் டைமில் படிச்சுட்டு போய் அப்படியே எழுதிட்டு வந்துடணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அவன் எழுதுறான். ஸோ எனக்கு அந்த மாதிரி வேண்டாம். அவன் வந்து புரிஞ்சு படிக்கணும். ஒவ்வொரு எழுத்தா வந்து சேர்த்து அவனுக்கு படிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ போன எக்ஸாம் விட இந்த எக்ஸாமில் ஓரளவுக்கு அவன் இம்ப்ரூவ் ஆகியிருக்கான். ஸோ நானும் பாப்பாவும் ஓரளவுக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தோம். ஆனா எக்ஸாம் டைம்ல மட்டும் தான் வந்து அவன் வந்து எங்கள்ட்ட படிக்க வருவான். அந்த மாதிரியான தப்பு தான் அவன் செய்வான். டெய்லியுமே நாங்க கூப்பிடுவோம், "வாடா தெரியாதத சொல்லி தரோம்" அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டான். மேத்ஸ் எக்ஸாம்ல ரொம்பவே கம்மியா எடுத்திருந்தான் மார்க்கு. ஸோ அதனால அவங்க அப்பா அவன திட்டிட்டு இருந்தாரு. "ஏன்டா இந்த இடத்துல இந்த தப்பு பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் எப்பவுமே அவன கொஞ்சம் அப்படியே மிரட்டுவாரு. "ஏன்டா மார்க் எல்லாம் கம்மியா இருக்குன்ட்டு." ஸோ நான் மட்டும் தான் அவன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் நல்லா வருவான். அவன் நல்லா படிப்பான். ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது. பொறுமையா இருங்க. அவன் நல்லா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நம்பிக்கைய அவனுக்கும் நான் குடுத்துட்டே இருக்கேன். "உன்னால முடியும்டா, நீ படிடா" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவ நான் ஏன் ஷேர் பண்றேன் அப்படின்னா, என்ன மாதிரி நெறைய அம்மாக்கள் இருப்பாங்க. கம்மியா மார்க் எடுக்கிற பிள்ளைங்களோட அம்மாக்கள். ஸோ அவங்கலாம் வந்து சோர்ந்து போகாதீங்க. எந்த இடத்துலயும் சோர்ந்து போகாதீங்க. கொஞ்சம் ஸ்லோவா படிச்சாலும் பிள்ளைங்க கண்டிப்பா நல்லா படிப்பாங்க. அது எப்படியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அவன தமிழ் சப்ஜெக்ட்ல மட்டும் இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான யோசனைலாம் வச்சிருக்கேன். ஸோ அந்த நான் எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்து நான் வீடியோஸ்ல அத ஷேர் பண்றேன். ஸோ அவன் புக்ஸ் எடுத்து வச்சுட்டு அப்படியே எங்களோட கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தான். மத்தியானம் சாப்பிட்டியா இல்லையாடா அப்படின்னு சொல்லி நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அவங்க அப்பா, "அவனே மார்க்ஸ் கம்மியா எடுத்திருக்கான்னு சொல்லி அவன நான் மிரட்டிட்டு இருக்கேன். நீ என்ன அவன் சாப்பிட்டியா அப்படின்னு கவனிச்சுட்டு இருக்க" அப்படின்னாரு. "ஆரோக்கியமும் முக்கியம் இல்லைங்களா? ஸோ அதனால தாங்க" அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமா கேன்டீன்ல ஏதாவது சாப்பிட வாங்கி குடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். சரிடா அப்படின்னு சொல்லி பைசா குடுத்துருந்தேன். ஒரு ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு, நான் போயிட்டு அக்காக்கு முதல்ல குடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதாவது நபாட்டில ஏதோ க்ரீம் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வாங்கியிருந்தான். ஸோ அவனுக்கு உண்டானத என்கிட்ட குடுத்துட்டு, "இங்கேயே உட்காந்துரும்மா, நான் போய் அக்காக்கு குடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு, என் பொண்ணுக்கு போய் குடுத்துட்டு வரான். அவங்க அப்பா ஃபீஸ் கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ் ரூம் வரைக்கும் போயிருந்தாரு. ஸோ அதுவரைக்கும் நானும் அவனும் அப்படியே மரத்து நிழல்ல உட்காந்துட்டுருந்தோம். அவன்ட்ட இந்த மாரி நான் தனியா உட்காந்துருக்கும் போதெல்லாம் நெறைய தடவ சொல்லுவேன். ஸோ எனக்காகவாவது கொஞ்சம் கவனிச்சு படிடா அப்படின்னு சொல்லிட்டு, "சரிம்மா, சரிம்மா" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ நம்ம குடுக்குற நம்பிக்கையில கண்டிப்பா அவங்க நல்லா படிப்பாங்க. இன்ஷா அல்லாஹ். ஸோ தமிழ் சப்ஜெக்ட்ல அவன நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ற வீடியோஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஷேர் பண்றேன்.